சென்னை ஐஐடி மாணவ மாணவிகள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து இது கலாச்சார சீரழிவு அல்ல என்றும் தெரிவித்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள ஒரு காபி ஷாப்பில் இளம் ஜோடிகள் முத்தமிட்டுக் கொண்டிருந்ததை கண்ட சிலர் அந்த கடையை அடித்து நொறுக்கினர். முத்தமிட்ட ஜோடிகளையும் அடித்து விரட்டினர். தங்களது சுதந்திரத்தில் தலையிட இந்த கலாச்சார காவலர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று முற்போக்கு எண்ணம் கொண்ட இளைஞர்கள் சமூக வலைதளத்தில் குரல் எழுப்பினர். இதை கண்டித்து கேரளாவில் முத்தம் கொடுக்கும் போராட்டம் நடத்தப்பட்டது. பின்னர் இப்போராட்டம் கொல்கத்தா, டெல்லி உள்பட பல வட மாநிலங்களுக்கும் பரவியது. இதுவரை தமிழகத்திற்கு, குறிப்பாக சென்னைக்கு இந்த முத்த போராட்டம் வராமல் இருந்தது. இந்நிலையில் வெள்ளியன்று இரவு சென்னை ஐஐடியில் மாணவ மாணவிகள் முத்த போராட்டத்தை துவக்கினர். கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பதால் எந்த கலாச்சாரமும் கெட்டு போகாது. இது அன்பின் வெளிப்பாடுதான். இதில் தவறு எதுவும் இல்லை என்றும் மாணவ மாணவிகள் கருத்து தெரிவித்தனர். There is a streak of moral policing happening all over the country. There is an imposition of culture and morality on the common people. So our celebration of love was to bring awareness against this imposition of culture among the common people, which is totally strange to us. Thank you. Hugging your friends, hugging your lovers, hugging and kissing and expressing all the love inside you, and which is why we named it Celebrating Love. சென்னை ஐஐடி வளாகத்தில் ஏராளமான மாணவ மாணவியர் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தனர்.